ஏதாவது எந்த பாடம் ஏதாவது ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டால் அந்த இசையமைப்பாளர் போடுற டியூனை பற்றி ஒரு மாற்று கருத்து ஒருத்தருக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி கவிஞர் எழுதுகின்ற பாடலை பற்றியும் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் அது போன்ற மாற்று கருத்தை எத்தனை கவிஞர்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலராலும் ஏற்றுக்க முடியாது. ஒரு தடவை எழுதி முடிச்சோடனே அது கம்பராமாயணம் மாதிரி நினைக்கிற பல கவிஞர்களை நான் பார்த்துருக்கேன். நாம் தான் இப்படி எழுதிட்டோமே கம்பராமாயணம் மாதிரி, இதுக்கு மேலே என்னடா திருத்தன்ட்டு. ஆனால் கவிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இயக்குனரோ அல்லது அந்த படத்தினுடைய பிரதான நடிகரோ அல்லது இசையமைப்பாளரையோ தாண்டி யார் சொன்னாலும் கருத்து உடனே அதில் அந்த கருத்து சொல்கிறான்ல, நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கு. அவனை கூப்பிட்டு மிரட்டுறது, டேய் உனக்கு உயிர் எழுத்து தெரியுமா, உயிர் எழுத்து தெரியுமா, சந்தம் தெரியுமா, யாப்பு இலக்கணம் தெரியுமா, நீ என்னுடைய பாட்டில் திருத்தம் சொல்லி இது மாதிரிலாம் கேட்க மாட்டார் கவிஞர். இந்த பாட்டு நல்லா பிடிக்கலையா அவனுக்கு, சரி இந்த நாளில் இன்னொரு, ஏன்னா அவ்வளோ இருக்குது, இருந்தால் தானே சொல்ல முடியாத. உனக்கு வேணா இது வாங்கிக்க, அது வேணா அதை வாங்கிக்க. இதுக்கு உதாரணமாக இன்னொரு, நான் சிவாஜியோட ஒப்பிட்டு ஒரு சில சம்பவங்களை சொன்னதுனால சிவாஜியை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இதே மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது யாருக்குமே நம்மக்கிட்ட அந்த திறன் இருக்கும்போது தான் எதிராளி யார் வந்தாலும் கவலைப்படாமல் என்ன சொல்லு வாப்பா வா அப்படின்னு தோணும். நம்மக்கிட்ட இல்லாத போது இவர் அடக்கத்துக்கு ட்ரை பண்ணுவோம். நாம் என்ன எப்படியாவது முயற்சி பண்ணி இவர் அப்படியே கொஞ்சம் சப்ரஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும்.